Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பிவிசி கார்டா பிரிண்ட் பண்றதுக்கு நம்மளுடைய ஆதார் சைட்ல போய் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த உங்களுடைய ஆதார் பிவிசி கார்டு வந்து இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பிரிண்ட் ஆகியிருக்கா இல்லையா, மற்றும் உங்களுடைய டெலிவரி ஸ்டேட்டஸ் என்னைக்கு அந்த பிவிசி ஆதார் கார்டு உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு வந்து சேரும் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பிவிசி ஆதார் கார்டு எப்படி நாம அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்டு பிவிசி கார்டு வந்து பிரிண்ட் ஆகிருச்சா இல்லையா, மற்றும் அந்த டெலிவரி ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்றதுக்கு மை ஆதார் அஃபீஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. அதனுடைய வெப்சைட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இந்த லாகின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாகின் டு ஆதார் வியா ஓடிபி அப்படின்னு வந்திருக்கும். இதுல உங்களுடைய ஆதார் நம்பர் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார்ல கொடுத்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மெனு ஒன்று இங்கே உங்களுக்கு காட்டும். அதில் ஸ்டேட்டஸ் பாருங்க, பிரிண்ட் அப்படின்னு இருக்கு. இதில் உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பர் இங்கே காட்டியிருக்கும். ஆர்டர் டேட் என்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த டேட் போட்டிருக்கும். கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க பாத்துக்கலாம். இப்ப பிரிண்டிங்ல இருக்கா, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஆர்டர் பண்ண கார்டு வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்றது, பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்வே பில் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பர், ட்ராக்கிங் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து இந்தியா போஸ்ட், நம்ம இந்தியா போஸ்ட் மூலமா தான் அனுப்புவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா தான் அனுப்புவாங்க. அந்த ஏர்வே பில் நம்பரை வச்சு நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும். அது எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். டேட் ஆஃப் டிஸ்பேட்ச், என்னைக்கு இந்த கார்டை டிஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். நீங்க வந்து பே பண்ணி அப்ளை பண்ணிருப்பீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுல பேமெண்ட் ரிசிப்ட்னு போட்டு இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ரிசிப்ட் நம்பர், ரிசிப்ட் டேட், எஸ்ஆர்என் நம்பர், பேமெண்ட் கேட்வே டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. ரீப்ரிண்ட் அமௌண்ட் 50 ரூபா அப்படின்னு அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நமக்கு இங்க ஏர்வே பில் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு indiapost.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் போய்க்கோங்க. இது எதற்காக அப்படின்னா, அவங்க நம்மளுடைய கார்டை டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க இந்தியா போஸ்ட் வெப்சைட் போயிட்டு கன்சைன்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துட்டு கேப்சாவை கொடுத்துட்டு ட்ராக் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் அந்த ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். எங்க புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புக்டு அட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புக்டு ஆன், எந்த டேட்ல புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும். ஆர்டிகல் டைப் பாருங்க, இன்லேண்ட் ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பியிருக்காங்க. டெலிவரி லொகேஷன் உங்களுடைய அட்ரஸ் எங்க இருக்கோ அந்த லொகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவென்ட் டீடைல்ஸ் பாருங்க கீழே, என்னைக்கு ஐட்டம் புக் ஆச்சு, என்னைக்கு ஐட்டம் பேக்டு ஆச்சு, ஐட்டம் என்னைக்கு டிஸ்பேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த ஃபுல் டீடைல் நமக்கு ட்ராக்கிங் டீடைல் வந்துடும். இதை வச்சுதான் நீங்க உங்களுடைய பிவிசி கார்டு டெலிவரி ஸ்டேட்டஸ் நாம பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ். ஆக மொத்தத்தில் இந்த வீடியோல நாம உங்களுடைய கார்டு பிரிண்டிங் ஸ்டேட்டஸ் என்ன நிலவரம் நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப உங்களுடைய கார்டு டெலிவரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, என்ன நிலவரம் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிதாங்க நீங்க ஒரு ஆதார் பிவிசி கார்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பிரிண்டிங் ஸ்டேட்டஸ் மற்றும் டெலிவரி ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு உண்டான ஃபுல் ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.